நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் பிரத்யேக பேட்டி அளித்து சீமானுடைய பல்வேறு புகைப்படங்கள் தொடர்பான பல்வேறு பிரத்யேக தகவல்களை பகிர்ந்து கொண்ட நிலையில் தற்போது சீமான் அதற்கு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்ட பிரத்யேக தகவல்களை தற்போது பார்க்கலாம். சீமான் அவர்களை நாங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்களுடைய சகோதரர் மகன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? அவர் யாரு ஏற்கிறதுக்கு? அவருக்கு முறையில வேணா சித்தப்பா அவர்களா உலகம் இப்ப என் பையன் மாவீரன் பிரபாகரனுக்கு அவர் பெரியப்பா. இப்படி பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான சொந்தங்களுக்கு அவர் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணா, எல்லாத்துக்கும் மேல உயிருக்கு நிகரான தலைவர். இதில் போய் இவர் சொல்லிட்டு இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. அதனால அண்ணன், தம்பி, மாமச்சன், சித்தப்பன், பெரியப்பம்லாம் இங்க பிரச்சனை கிடையாது, இலக்கு தான். அதுல அவர் எந்த ஓரத்தில் இருக்காருங்கிறது தான். அதனால அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னை சுத்தி ஒரு உலகம் இருக்கு, அங்க என் தம்பி தங்கச்சியை பார்த்துப்பாங்க. அதை களத்துல இல்லாத நிலையில இதை எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? இல்ல, நாங்க எப்பவுமே யாரு நிக்கிறா யாரு நிக்கல இதெல்லாம் யோசிக்கிறதுல உங்களுக்கு தெரியும். நாங்க எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லி தொடர்ச்சியா மக்களை சந்திச்சு கொண்டே இருக்கோம். தேர்தலுக்குன்னு இல்லை, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், எல்லா இடங்கள்லையும் நாங்க எங்களுடைய கருத்தை விதைச்சு கொண்டே முன்னேறி போறாது. அதனால இப்ப இது தெரியுது. அவங்க சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன். ஜனநாயக முறைப்படி நடக்காது, தேர்தல் மரபுப்படி நடக்காது, அத்துமீறிய அதிகார பயன்பாடு, கணக்கில்லாத பணம் இதெல்லாம் கொட்டி கொடுப்பாங்கன்னு தெரியும். சரி, அதுக்கு பயந்துட்டு எல்லாருமே வெளியேறிட்டா அதை சரி செய்யறது யாருன்றீங்கல்ல? சாக்கடை நாருதுன்னு மூக்க பிடிச்சிட்டு எல்லாரும் கடந்து போனா மூலி எடுத்து சுத்தம் பண்றது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு, அது சரிதான். இறங்கி கூட்டுறது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நாங்க கூட்டுறோம், அவ்வளவுதான். இப்போ இந்த இடைத்தேர்தல் நேரத்துல பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் பற்றியோ பெரியார் பற்றிய சர்ச்சைகளும் தொடர்ந்து வரக்கூடியதை தேர்தல் காலத்தில் எதிரொலிக்குமா பாக்குறீங்களா? சுத்தமா எதிரொலிக்காது. இப்ப நீங்க ஐயா பெரியாருக்கு ஓட்டா அப்படின்னா அதை நீங்க பேசுங்க. நான் எங்க தலைவருக்கு ஓட்டா அதை நான் பேசுறேன். இப்ப நீங்க சொல்றபடி நான் எங்க தலைவரை பற்றி பேசி வாக்காக்கி காட்டியிருக்கேன். நீங்க பெரியார் பேசுனதை பேசி எனக்கு வாக்கு விழாம தடுத்து காட்டுங்கிற. அதுல யார் வலிமையான தலைவர், யாரு தமிழ் இனத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையான தலைவர்னு தெரிஞ்சிரும்ல. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர் மாற்று கட்சிக்கு போறாங்க, திமுக இணைய இருக்கிறாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை எப்படி பாக்குறீங்க? திமுக எவ்வளவு பலகீனமா இருக்குதுன்னு பாருங்க. எங்க கட்சியில இருந்து ஆள் சேர்த்துதான் அது வலிமையை காட்ட வேண்டியது இருக்கு. இதனால நான் பலகீனப்படுவேன்னு நினைக்குது. ஒரு பெரிய ஆலமரத்துல சில கிளைகளும் இலைகளும் உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன?